வணக்கம். ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வாழ்நாள் பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, அதுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு 4 பாதங்கள் இருக்கு. பாதம் 1ல இருந்து பாதம் 4. இப்போ நம்ம ஒரு இமேஜ் வரும் உங்க ஸ்கிரீன்ல. அதுல உங்களுக்கு தசா புத்திகள் ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம போடுவோம். ஏன்னா நட்சத்திர பலன்கள் சொல்றவங்க எல்லாத்துக்கும் காமனா சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி கிடையாது. நீங்க அந்த பார்த்தாலே தெரியும். பாதம் 1ல பிறந்தவங்களுக்கும் பாதம் 4ல பிறந்தவங்களுக்கும் அப்படியே டிஃபரன்ஸ் அவ்வளோ இருக்கும். அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், உங்களோட வேற மாதிரி இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது மாறி மாறி இருக்கும். அது எதை பொறுத்து இருக்குன்னா தசா புத்திகளை பொறுத்து இருக்கு. சரி, இப்ப நீங்க பிறந்துட்டீங்க. பாப்போமா? உங்களுக்கு நீங்க புத திசை, உங்களோட நட்சத்திர அதிபதி புதன். ஸோ உங்களுக்கு பிறக்கும் போதே புத திசையோட தான் நீங்க பிறப்பீங்க. புத திசைங்கிறது ஒரு 17 வருஷம் நடக்கிற திசை. ஆனா எந்த பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நீங்க பிறக்கும் போது எவ்வளவு ரிமைனிங் பீரியடுமோ. நீங்க பாதம் 1 பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வருஷம், நீங்க பிறந்ததுல 15 வருஷம் வரை புத தசை இருக்கும். பாதம் 2 பிறந்தீங்கன்னா அப்படியே 4 வருஷத்தை கட் பண்ணுங்க. நம்ம அந்த இமேஜ் வந்துருக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. அப்படியே உங்களுக்கு நம்ம அந்த அப்ராக்சிமேட் ஏஜ் அது பிளஸ் ஆர் மைனஸ் 2 இயர்ஸ் வேரி ஆகும். ஏன்னா எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணா உங்களுக்கு நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகம் தான் கால்குலேட் பண்ண முடியும். இது ஒரு அப்ராக்சிமேட், ரொம்ப வேரியேஷன் கிடையாது. ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 2 இயர்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு பாதமா போக போக 4 வருஷம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதாவது பாதம் 4ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு உங்களுக்கு 2-3 வருஷம் தான் புத தசை இருக்கும். பாதம் 1ல பார்த்தீங்கன்னா 15 வருஷம் புத தசை இருக்கும். சரி, புத தசை ஓகே. பாதம் 1-2 பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் புத தசை கிடைக்கும். உங்க ராசி அதிபதி தான், உங்க நட்சத்திர அதிபதி தான். ஸோ புத தசை நீங்க நல்லாவே படிப்பீங்க. ஸ்கூல் ஸ்டடிஸ் நீங்க 8ஆம் 9ஆம் படிக்கிற வரைக்கும் இந்த பாதம் 1-2 பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல படிப்பு வரும். ஏன்னா நீங்க தானே புத்தியோட புத்தி கடவுள் நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. பாதம் 3-4 பிறந்தவங்களுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ஒரு அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளேயே புத தசை முடிஞ்சிடும். புத தசை முடிஞ்சு அவங்களுக்கு 7 வருஷம் கேது தசை ஆரம்பிச்சிடும். இந்த பாதம் 3-4 பிறந்தவங்களுக்கு கரெக்டா ஸ்கூலுக்கு போகும்போது கேது தசை ஆரம்பிக்கும். அவங்க அப்படியே இந்த 5th 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கேது தசை இருக்கும். ஆனா பாதம் 1-2 பிறந்தவங்களுக்கு கேது தசை ஆரம்பிக்கும் போது நீங்க கரெக்டா அந்த 10ஆப்பு 9ஆப்பு 10ஆப்பு படிக்கும் போது தான் கேது தசை ஆரம்பிக்கும். பாதம் 1-2 பிறந்தவங்க அந்த விதத்துல நீங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. ஏன்னா நீங்க அந்த 7 வருஷம் தான் கேது தசை. ஆனா எந்த டைம்ல வருதுன்னா கரெக்டா 10th படிக்கும் போது 12th படிக்கும் போது காலேஜ் போகும்போது வந்துருது. நீங்க என்னதான் எஃபெக்ட் பட்டாலும் கேது அந்த பாதம் 1-2 பிறந்தவங்களுக்கு கேது பகவான் நீங்க எஃபர்ட் நல்லா போடுவீங்க. ஆனா மார்க்கா அது கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்க பாதம் 1-2 பிறந்தீங்க 9th 10th படிச்சிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமா எஃபர்ட் பண்ணும். நீங்க 150 மார்க் படிச்சாலும் உங்களுக்கு 90 மார்க் வரும். நீங்க 100 மார்க் படிச்சா 70 மார்க் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த கேது பகவான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க மாட்டார். ஸோ நீங்க அந்த விதத்தில் கவனமா இருக்கணும். ஸோ அப்படி என்னன்னு சொல்லுவாங்க, இவன் நல்லா சின்ன வயசுல தான் நல்லா படிச்சான், 7ஆம் 8ஆம் தான் நல்லா படிச்சான். ஆனா திடீர்னு தெரியல 10 12 மார்க் கம்மியாயிடுச்சு. அது காரணம் கேது பகவான். பாதம் 3-4 பிறந்தவங்களுக்கு பள்ளி படிப்பை பாதிச்சிடும். ஏன்னா அவங்க கரெக்டா அந்த 8ஆப்பு படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் போனவனே கேது தசை வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டி ஒருவேளை நம்ம நல்லா படிக்க மாட்டேங்கிறோம். நீங்க பேரண்ட்ஸா இருந்தா என்ன நம்ம பையன் நல்லா அவனுக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆனா அப்படி கிடையாது. கேது தசை இப்படி முடிஞ்சிருச்சு. பாதத்தை ஏற்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. கேது தசைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் தசை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. சுக்கர தசை. சுக்கர தசைனா இருக்கிறதையே 20 வருஷம் உள்ள ஒரு தசை. அந்த தசை பாதம் 1-2 உள்ளவங்களுக்கு கரெக்டா நீங்க காலேஜ் முடிக்கிற டைம் அல்லது 12th முடிக்கிற டைம் இமேஜ் பார்த்துக்கோங்க. கரெக்டா அந்த டைம்ல ஆரம்பிக்கும். காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதோ ஏன்னா காலேஜ் முடிச்சு வேலைக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு 20 பாதம் 1 இருந்தீங்கன்னா 22 வயசுல, அதுவும் 22 வயசுல இருந்து 42 வயசு வரை. பாதம் 2வா இருந்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 38 வயசு ஒரு மிக முக்கியமான காலம் வாழ்க்கையில. நீங்க வேலைக்கு போகணும். அந்த 20 வருஷத்துக்குள்ள தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். எல்லாமே அந்த சுக்கிர தசையில தான் நடக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தா பிளஸிங், ஒரு விதத்துல பார்த்தா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு பாதகாதிபதி சுக்கிரன். பாதகாதிபதினா எப்படின்னா அவர் ஒரு தடையை ஏற்படுத்திட்டு தான் நல்லது பண்ணுவார். எப்படின்னா நீங்க வாழ்க்கை இப்போ ஹைவேல போற மாதிரி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு வச்சுக்கோங்க. பாதகாதிபதினா அந்த டிராபிக் போலீஸ் மாதிரி. அவர் உங்களுக்கு ஸ்பீடா போறேன், இந்த வண்டியை நிறுத்து, ஃபைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போவார். ஏன்னா அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா நீங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ பாதகாதிபதி உடனே நல்லது தர மாட்டார். ஸோ அதுதான் உங்களுக்கு சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 20 வருஷம் நீ எப்படி நினைச்சோம்னா ஐயோ அப்படி செல்வா அப்படி கார் அப்படிதான் அப்படிதான் இமேஜின் பண்ணிடுறாங்க. அந்த 20 வருஷத்துல 10 வருஷம் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார். 2வது 10 வருஷம் தான் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்துவார். ஸோ ஆயில்ய நட்சத்திரத்துல பாதம் 1 பாதம் 2 பிறந்தவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா
அந்த 10 வருஷம் நீங்க வேலைக்கு நுழைஞ்சிருப்பீங்க. வேலை உங்களுக்கு அவ்வளவு நல்லதா இருக்காது. அப்படி நல்ல வேலையா இருந்தா அது நிலைக்காது. உங்களுக்கு வேலை அடிக்கடி மாறிண்டே இருப்பீங்க 10 வருஷத்துல. 2வது 10 வருஷம் 30 வயசுக்கு மேல வர வேலை தான் உங்களுக்கு நிலைக்கும். ஆனா அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஹை பேயிங் ஜாப். நீங்க தொழில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல தொழில் வந்து உச்சமா இருக்கும். அதனால 30ல இருந்து 40 வயசு கூட உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கல்யாணமும் வந்து எப்படின்னா கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா கல்யாண ஸ்தானத்தோட அதிபதி வந்து சனி பகவான். மகரம் நம்ம வாழ்க்கை கண்ணாடியில வந்து மகரம் கும்பம் 10வது நம்பர் 11வது நம்பர் அந்த ரெண்டோட அதிபதி வந்து சனி பகவான். அது உங்களுக்கு கடகராசி. அதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானமாகிய மகரத்தோட அதிபதி. மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் 8வது ஸ்தானமாகிய கும்பம் அதோட அதிபதி. ஸோ வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா கல்யாண வாழ்க்கையில கல்யாணம் ஆனதுல டிலே ஆகும். ஆனா டிலே ஆனா நல்லது. ஏன்னா அவர் கலஸ்திரஸ்தானத்தோட சனி பகவான் கலஸ்திரஸ்தானத்தோட அதிபதியாகவும் இருக்கார். 8வது ஸ்தானமாகிய வாழ்க்கையில சடன் அப் அண்ட் டவுனோட அதிபதியும் இருக்கார். ஸோ என்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்க சொல்லுங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துன்னே தான். அதுவும் கரெக்டா உங்களுக்கு வந்து எப்படி இந்த கல்யாண டைம்ல அந்த பாதம் 1, 2 காரங்களுக்கு கரெக்டா வந்து அந்த 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள வந்து வருது. அப்பனா என்னன்னா நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஸோ வந்து அதனாலதான் ஆயுள் நட்சத்திரத்தோட நான் என்னோட மெயின் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீ ஒரு பெண்ணா இருந்தா ஒரு 27 வயசுக்கு மேல ஆனாலும் 30 வயசுக்கு மேல டிலே பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா கலஸ்திரஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான். சனி பகவானாலே டிலே. சுக்கரதசம் நடக்குது. சுக்கரதசம் உங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 10 வருஷம் அவர் பிரச்சனை பண்ணுவார். ஸோ நீங்க டிலே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கல்யாண வாழ்க்கை 30 வயசுக்கு மேல 27 வயசுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா முதல்ல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பல பிரச்சனைகள் ஏற்ற இறக்கங்களை நீங்க ஃபேஸ் பண்ணி தான். அதே மாதிரிதான் வேலை வந்து 30 வயசுக்கு வர மேல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 30ல இருந்து 40 வயசு வரை உங்க கல்யாண வாழ்க்கையில படு நிம்மதியான டைம். நல்ல குழந்தைகள் பிறக்கிறது. ஏன்னா சுக்கரதசையோட செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்களா நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, வேலையில ஒரு செட்டில் ஆடுறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம். இந்த பாதம் 1, 2 பிறந்தவங்களுக்கு 30 டு 40 வயசு. ஸோ இதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பாதம் 3, 4 பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பிரச்சனையும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கிட்டதும் இருக்கு. உங்களுக்கு நீங்க இந்த கரெக்டா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 14 வயசு 15 வயசுல உங்களுக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பிச்சோம். அது 30 வயசுல இருந்து 35 வயசு வரை இந்த பாதம் 3, 4 பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா பாதம் 1, 2 வந்து 10th 12th மார்க் நல்லா வராதுன்னு நான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. 10th மார்க் 12th மார்க் காலேஜ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மார்க் வந்து இப்போ நீங்க போற எஃபெக்ட் கிடைக்கும். ஆனா டீனேஜ்ல இருக்கும்போது சுக்கிர பகவான் வர்றதுனால சுக்கிர பகவான் உங்களுக்கு பாதக அதிபதியா இருக்கிறதுனால கல்யாண ஸ்தானத்தோட அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால அவரே 8வது ஸ்தானத்தோட அதிபதியா இருக்கிறதுனால பாதம் 3, 4 பிறந்தவங்க அந்த டீனேஜ் பருவத்துல 15 வயசுல இருந்து அதுக்குள்ள நீங்க காதல் இதெல்லாம் விழாம இருக்கணும். அப்படி விழுந்தீங்கன்னா அந்த காதல்னால உங்களுக்கு பிரச்சனை வரும். இதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். அதே மாதிரி அந்த காதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே சக்சஸ் ஆனாலும் அதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த பாதம் 3, 4 பிறந்தவங்களுக்கு முதல் கல்யாணம் சரியில்லாம 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்கிறது. ஸோ என்ன அட்வான்டேஜ் என்ன 10th 12th மார்க் உங்களுக்கு நல்லா இருக்கு, படிப்பு நல்லா இருக்கு. ஆனா இத மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வரும். உங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு 33 வயசுல 30ல இருந்து 35 வயசுக்குள்ள அந்த சுக்கிரதசை முடியுதுன்னா அந்த சுக்கிரதசை முடியறதுக்கு ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க. கரெக்டா சுக்கிரதசை முடியும் போது உங்களுக்கு வந்து டிலே பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கை நிலைக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த கல்யாண வாழ்க்கை நிலைக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த சுக்கிரதசை போறதுக்குள்ள உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துட்டு போய் இதுதான் உங்களுக்கு வந்து சுக்கிரதசை பண்ண போறது. இதை நீங்க எதிர கவனமா இருக்கணும்னு சொன்னதை வந்து நோட் பண்ணி வைங்க. இந்த இமேஜ் வந்துச்சுல பாதம் வயசு எந்தெந்த வயசுல என்னென்ன தசை வரும் அதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் எடுப்பேன், நான் உங்களுக்கு இமேஜை வந்து தனியா அனுப்புறேன். சரி, சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு. சுக்கிரதசை பாதம் 3, 2 காலங்களுக்கு வந்து 40 வயசுல முடிஞ்சிருச்சு. 3, 4க்கு வந்து 30, 35 வயசுல முடிஞ்சிருச்சு. சுக்கிரதசைக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்குதுன்னா 6 வருஷம் வந்து சூரிய தசை ஆரம்பிக்க போகுது. சூரியன் யார் உங்களுக்கு 2வது இடமாகிய சிம்மத்தோட அதிபதி. 2வது இடம் என்ன தன தானிய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம். சோ அடுத்த சுக்கிரதசை முடிஞ்சு அடுத்த 6 வருஷம் உங்களுக்கு குடும்ப சுமையை நீங்க சுமக்கணும். சும்மானா நீங்க வந்து நம்மதான் இல்லை, அது எல்லாருமே சுமக்கணும். ஒரு நீங்க பெண்ணா இருந்தா குழந்தைய வளர்க்கணும், பிறக்கிற குழந்தைங்களை வளர்க்கணும், அதுக்கு படிப்பு சொல்லித்தரணும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து கணவனை பார்த்துக்கணும். நீங்க வேலைக்கு போனா வேலைக்கும் போய் கணவனை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். கணவனா இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கணும். இந்த குடும்ப சுமை அது எல்லாருமே நம்ம சுமக்கணும். அது உங்களுக்கு கரெக்டா இந்த டைம் 6 வருஷம் நீங்க சுமந்தே தீரணும்.
பாதம் 1 2 காரங்களுக்கு 40ல இருந்து 46 வயசு வரை, பாதம் 3 4 காரங்களுக்கு அந்த 35ல இருந்து 40க்குள்ள இந்த 6 வருஷம் நீங்க குடும்ப சுமையை சுமக்கிறதுக்கான டைம். சரிப்பா, சுக்கர தசை சூரிய தசை முடிஞ்சிச்சு. அடுத்த உங்களுக்கு சூப்பர் தசை ஆரம்பிக்க போகுது, சந்திர திசை. கரெக்டா பாதம் 1 2க்கு 46ல இருந்து 56 வயசு வரை. கரெக்டா நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னால. பாதம் 3 4 காரங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு 40ல இருந்து 50 வயசு வரை. இந்த சந்திர திசை, ஏன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காரு, அவங்க ராசி அதிபதி. சந்திரன் திசையில நீங்க உங்க கேரியரை பீக்கர் இருப்பீங்க. நீங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில வந்து எல்லாரும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்க சொசைட்டியில உங்க வேல்யூ வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்க ஜாப்ல நீங்க உச்சமா இருப்பீங்க. தொழில் பண்ணீங்கன்னா தொழில வந்து உச்சமா இருப்பீங்க. குடும்ப தலைவிகளா இருந்தீங்கன்னா உங்க பேச்சை கேட்டு வந்து கணவன் மார்கள் நடப்பாங்க. குடும்ப தலைவிகள், இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்த குடும்ப தலைவிகள், நீங்க தானே புத்திமான். உங்க பேச்ச கேட்டு கணவன் நடப்பார். அப்படி நடந்தானா அவருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க குடும்பத்துல வரப்போற பிரச்சனைகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடியே இந்த குடும்ப தலைவிகள் அவங்க ஏற்கனவே பெண்களுக்கு அந்த குணம் ஏற்கனவே இயற்கையாவே அதிகம். அது வந்து புத அதிபதியா இருக்கிற ஆயில நட்சத்திர பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். கணவர் உங்க பேச்சை கேட்டு உங்களை கன்சல்ட் பண்ணி அவர் நடந்தானா அவர் வாழ்க்கையில தோல்வியே வராது. அவர் உங்களை பாராட்டுவார். கணவன் மட்டும் இல்ல, கணவன் குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்க சொசைட்டில எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து உங்க புத்திக்காக உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அட்வான்டேஜ். ஆண்களா இருந்தாலும் சரிதான். ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே வந்து உங்க பாஸே வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாம எதுவும் பண்ண மாட்டாரு. உங்க கொலீக்ஸும் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சொசைட்டில ஒரு ரெப்புடேஷன் வரும். நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்லயே இருக்கீங்க, ஒரு சொசைட்டில இருக்கீங்கன்னா பக்கத்துல உள்ள நெய்பர்ஸ் வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உங்களோட இன்டெலிஜென்ஸா வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. இவளுக்கு நிறைய தெரியும், இவன் சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்களுக்கு உலக விஷயம் தெரியும், உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த பீக் ஆஃப் கேரியர், பீக் ஆஃப் சோசியல் சொசைட்டியில் கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் வந்து சந்திர தசை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ராசி அதிபதி அண்ட் ஆட்சி அதிகார அதிபதி அப்படி இருக்க அவர். அந்த இதுல கரெக்டா அந்த பாதம் 1 2க்கு 45 இந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு 10 வருஷம் முன்னால, பாதம் 3 4க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா அமைஞ்சு 40ல இருந்து 50 வயசு. ஸோ சந்திர தசையோட உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு பீக் பீரியட் முடியுது. சந்திர தசைக்கு அப்புறம் என்ன தசை வருதுன்னா செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த செவ்வாய் திசையில வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமான இடம் எதுன்னா கடகம். செவ்வாய் வந்து அங்கதான் நீச்சமாகுது. ஆனா செவ்வாய் உங்களுக்கு யார் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கிற அகைன் 8ஆம் நம்பர் விருச்சிகம். அது யாருன்னா உங்களுக்கு குழந்தை ஸ்தானம். உங்களுக்கு வந்து 5வது இடம். கடகத்துக்கு வந்து கடகம் 4வது நம்பர். உங்களுக்கு 5வது ஸ்தானம் தான் விருச்சிகம். அதோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். ஸோ உங்களுக்கு குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய் பகவான். வாழ்க்கைக்கிற 1ஆம் நம்பர் மேசராசி. மேசராசி வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அதோட அதிபதியும் செவ்வாய் பகவான். அவரோட தசை வந்து நடக்க போகுது 7 வருஷத்துக்கு. அவர் நீச்சமாற இடம் கடகம். ஸோ என்ன ஆகும்னா இந்த 7 வருஷம் குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தொழில வந்து பிரச்சனை, இல்லைன்னா ஹெல்த்ல வந்து பிரச்சனை. இதுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். குழந்தைகளோட கருத்து அந்த டைம்ல வந்து பாதம் 1 2 இருந்தா உங்க குழந்தைங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், இல்லைன்னா கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். ஸோ அதுல ஒரு பிரச்சனை, இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை மதிக்காம இருக்கிறது, குழந்தைங்களால ஒரு மன சங்கடம் ஏற்படக்கூடிய டைம். பாதம் 3 4 இருந்தா உங்க குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் போற டைம்ல வந்திருக்கும், காலேஜ் போய் என்ட்ரி ஆகிற டைம்ல வந்திருக்கும், அவங்களுக்கு வந்து கல்யாணம் பார்க்குற டைம் இருக்கும். அந்த கரெக்டாக அந்த செவ்வாய் தசை முடியும் போது அவங்க கல்யாண ஏஜுக்கே வந்திருப்பாங்க. ஸோ அதுல ஒரு பிரச்சனை, வரன் தேடுறதுல ஒரு பிரச்சனை. ஸோ குழந்தைங்களால மன கஷ்டம், தொழில், உங்களோட உத்தியோகம், அதுலேயும் வந்து நீங்க வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். பாஸ்டோட கருத்து மோதல் இல்லாம கொலீக்ஸோட அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு காலத்திட்டம். நீங்க பாதம் 1 2 இருந்தா கரெக்டா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பீங்க. அந்த டைம்ல சந்திர தசை முடியும் போது கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் வந்திருக்கும். ஸோ வந்து தொழில் அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா நீங்க குழந்தைங்க விஷயத்த கவனமா இருக்கணும். பாதம் 3 4 இருந்தா கரெக்டா நீங்க அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால அந்த அந்த செவ்வாய் திசை வரும். ஸோ வந்து தொழில அந்த டைம்ல ரிட்டையர் ஆகிறதுக்கு அந்த 7 வருஷம் கவனமா இருக்கணும். குழந்தைங்களால மனசங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் தசையும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான தசை வருது. யாருக்குன்னா அந்த ஆயில நட்சத்திரத்துக்கு ராகு தசை. ராகு தசை முடியும் போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையோட ஒரு அந்திம காலத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா ராகு தசை இஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பீரியட், 18 இயர்ஸ். பாதம் 1 2 வந்து கரெக்டா அது வந்து 65 வயசு கிட்ட வருது. பாதம் 3 4க்கு வந்து கரெக்டா இந்த ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சு அடுத்த ஒரு 18 வருஷத்துக்கு வரப்போகுது.
ஸோ இந்த 18 வருஷத்துல ராகு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பலன் தரப்போகுது. ஸோ ராகுனா நீங்க வந்து பயப்பட வேணாம். ராகு எப்படின்னா அப் அண்ட் டவுன். அதுக்காக உங்க அந்த 17 வருஷமா வந்து கஷ்டமும் வரப்போறது இல்லை, ரொம்ப சந்தோஷமும் வரது போல, ரெண்டும் கலந்த கலவையாக இருக்க போகிறது. பாதம் 1-2க்கு 65ல இருந்து அந்த ஒரு 18 வருஷம் 83 வயசு கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கையோட கடைசி காலம். அந்த அந்த காலத்துல பாதம் 1-2காரங்களுக்கு. ஸோ இந்த ராகு தசையில இருந்து ஓரளவு நீங்க தப்பிக்கணும்னா ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆனீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா, ஏன்னா அந்த டைம்ல உங்க குழந்தைங்க ஃபாரின் இருந்தா அவங்களோட போய் செட்டில் ஆனா இந்த ராகுவால வர ப்ராப்ளத்துல வந்து நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த பாதம் 1-2 காரங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு வந்து 65 வயசு ஆரம்பிக்கிறது. அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப அந்த டைம்ல வந்து ஹெல்த்தை பொறுத்துனா உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டம். அந்த டைம்ல நீங்க வந்து உங்க குழந்தைங்க ஃபாரின் இருந்தாங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டினா ஃபாரின்ல போய் சொன்னீங்க. ராகு வந்து அந்நியன். ஃபாரின்ல போனா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கம்மியாயிரும். அப்ப ராகு வந்து யோக கிரகமா மாறும். ராகு வந்து கோடி கோடியா கொட்டி கொடுக்க வாய்ப்பு நீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னா. ஸோ பாதம் 3-4 இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ராகு தசை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிக்குது. இந்த சென்ஸ் தட் 55 வயசு ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க. அது முடியும் போது உங்களுக்கு ஒரு 70 வயசு 70+ அபோ ஆயிரும். உங்களுக்குமே அதுதான். நீங்க வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல கிடைச்சுன்னா, உங்க குழந்தைங்களோட போய் செட்டில் ஆன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, நீங்க போய் அங்க தாராளமா தங்க. ஸோ இந்த ராகுவோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும். இல்லைன்னா ராகு வந்து ஒரு சடன் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான என்னன்னா, இந்த ராகு தசையில வந்து உங்களுக்கு வந்து 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இது வந்துருச்சுன்னா ஹெல்த்தை போட்டு படுத்து தள்ளிடும். அந்த டைம்ல ஏன்னா அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியாது, உங்களோட வயசு இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சமயத்துல இந்த மாதிரி சனியோட தசைகள் சரியில்லை, ராகு கேது பயிற்சிகள் சரியில்லைன்னா ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ஹெல்த்தை வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, ராகு தசை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? குரு தசை. பாதம் 1-2ங்களுக்கு வந்து நம்ம ஏன்னா நீங்க குரு தசை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 80 அண்ட் அபோ 85 அதுக்கு மேல நீங்க இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு போனஸ் தான். அதனால வந்து பாதம் 1-2காரங்களுக்கு வந்து குரு தசை இன்னும் அவ்வளவு அப்படி ஒருவேளை நீங்க 85க்கு மேல நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா குரு வந்து அஸ்ட்ராலஜில குழந்தைய காமிக்குது. குரு உச்சமாற ராசி வந்து கடகம். ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, குரு தசை வரை நீங்க இருந்து ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா குரு தசையில நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம். உங்க குழந்தைங்களோட பேரன் பேத்திகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அவங்களோட அந்திம காலத்துல. பாதம் 3 நாள் நீங்க ராகுதசை முடிஞ்சு குரு, ஏன்னா அப்ப அவங்க 70 இல்லைன்னா 70 வயசு கிட்ட வந்து ராகுதசை முடியும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 16 வருஷம் நீங்க சூப்பரா ஜாலியா உங்க குழந்தைகளோட, ஏன்னா குரு குரு குழந்தை குறிக்கிறது அது உங்க ராசியில தான் உச்சமாகுது. ஸோ வந்து உங்க குழந்தைங்களும் நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க. குழந்தையோட சந்தோஷமா ஜாலியா பேரன் பேத்தியோட உங்க அந்திம வாழ்க்கையை சந்தோஷமா சலிக்கிறதுக்கான எல்லா இதுவும் பாதம் 3 நாள்ல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இதுதான் இதுதான் ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட வாழ்நாள் பலன்கள். இப்படிதான் உங்க வாழ்நாள் இருக்க போது. பாதங்களை பேஸ் பண்ணி உங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப புண்ணியம் பண்ணினாதான் ஆயில்ய நட்சத்திரத்தை வர முடியும். அவ்வளவு நீங்க உங்க அறிவுக்காகவே உங்களை கொண்டாடுவாங்க. உங்க சொசைட்டில, உங்க ஆபீஸ்ல, உங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து, ஓ அவனா அவளா ரொம்ப அறிவாளியாச்சுப்பா, உலகத்துல எல்லாமே அவளுக்கு தெரியுமா, அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணு, அவள்கிட்ட கன்சல்ட் பண்ணு, உங்களை அறிவுக்காகவே உங்களை கொண்டாடுற ஒரு நட்சத்திரம் வந்து ஆயில்யம். அவ்வளவு ஒருத்தர் வந்து அது நமக்கு கர்வமாகவும் இருக்கும். கர்வமா ஃபீல் பண்ணுவோம். யாராவது நம்ம இன்டெலிஜென்ஸ் அது உங்களுக்கு நெகட்டிவ் தான். அதே நமக்கு வந்து ஒரு பொறாம குணத்தையும் கொடுக்கும், ஒரு தந்திர குணத்தையும் கொடுக்கும். அது ஒரு நெகட்டிவ். எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்க மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ். பிளஸ் நான் எந்தெந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சுக்கிரதசை நடக்கும் போது நீங்க கல்யாணத்தை கொஞ்சம் டிலே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓவரால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கே நான் ரெக்கமெண்ட் என்ன பண்றேன்னா, ஓவரால் சம்மரி சொல்லணும்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க பாதம் 1-2 கல்யாணம் கொஞ்சம் டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 30 வயசுக்கு மேல தொழில் ஆரம்பிச்சீங்க, அப்போ வர ஒரு உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சஸ்டெயின் ஆகிறதுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. செவ்வாய் தசையில நீங்க கொஞ்சம் குழந்தைங்களால உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, தொழில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இது வார்னிங். பாதம் 3-4 இருந்தீங்கன்னா காதல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு இந்த 13 வருட இதுல அந்த டீனேஜ்ல வந்து சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது மெச்சூரிட்டி அவ்வளவு இருக்காது. ஸோ காதல் விஷயங்கள்ல நீங்க அவாய்ட் பண்ணணும். பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கைட் பண்ணுங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வர காதல் வந்து உங்களுக்கு நிலைக்காது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் பண்ணாலும் 25 வயசுக்கு முன்னால அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ செகண்ட் மேரேஜ் நடக்கிற நிறைய இது வந்து பாதம் 3-4. ஸோ
ஸோ அந்த விஷயத்த கவனமா இருங்க. நீங்க பாதம் 3 நாளும் செவ்வாய் திசையில கவனமா இருங்க. ராகு திசையில நீங்க ஃபாரின் போனீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வாழ்நாள் பலன். ஹோப்ஃபுல் நீங்க வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோல இன்னொரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்.